அயலி அந்த இவனை வந்துட்டு வர்மாவோட ஆளை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் சிவா துரத்திட்டு போகிறாங்க. அப்புறம் 2 பேரும் அவனை வந்துட்டு ஒரு பக்கமாக போயிட்டு அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவன்கிட்ட துப்பாக்கி வச்சு சிவா மிரட்டிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுன்னு சொல்லி மிரட்டாங்க. இவன் இப்படியெல்லாம் சொன்னால் இது பண்ண மாட்டான். அவன் குடும்பத்தையே வர்மா ஒரு நாள் கடத்தி இது பண்ணும்போது தான் அவனுக்கு அந்த வழி தெரியும். இப்போ இவன் சொல்லுவான் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட இவன் சொல்ல மாட்டான். இவனை முதல்ல என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு சிவா இது பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவங்க அத்தை துரத்திட்டு வந்து இவங்கள அயலியை பிடிச்சிட்டாங்க. அயலி இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ ஒன்று ஒரு வழியாக பிடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்புறம் நைஸாக வந்துட்டு நான் போய் அத்தையை சமாளிக்கிறேன், நீங்கள் இவனை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அயலி அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் சிவா அவரை தவற விட்டுறாங்க. போடுறாரு பின்னாடி. ஒரு பக்கம் எங்கள் அயலி வந்துட்டு அவங்க அத்தை வந்து எங்கடி யாரடி தொத்திட்டு வந்து யார் எது என்ன எதுன்னு கேட்குறாங்க. திடீர்னு அயலி முழிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வா, அவனை பேசிக்கிறேன், நீங்கள் வசமாக மாட்டினடின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் எதிர்க்கும் இதை பற்றி சொல்ல, எங்கடி போனேன், எதுக்காக இப்படி தொத்திட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, தொத்திட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அத்தை சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இப்படி தொத்திட்டு போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க. முடிக்கிறாங்க திட்டுன்னு அயலி. அவங்க வந்துட்டு அவனை தொத்திட்டு ஓடும் போது செயின் வந்து கழண்டி வீழ்ந்துட்டுருக்கோம். அந்த செயினை கரெக்டாக நம்ம சிவா கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து, அயலி உங்களோட செயின் கிடச்சிடுச்சு, நீங்கள் அதுக்காக தானே இது பண்ணிங்க, அவனை இது பண்ணி நான் அனுப்பிச்சின்னு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே என் பேத்தி என்னெல்லாம் சொல்லி திட்டிட்டிங்கடின்னு அவங்க பாட்டி வந்து அயலிக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு அவங்க சுற்றி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா இந்திராணி வந்துட்டு என்கேஜ்மெண்ட்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரையும் வர வச்சு வீட்லேயே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நியூ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு டிசைனர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்காகவும். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா அயலிக்கு வந்துட்டு இதுவாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பற்றி அவங்க சித்தி பேசினதை நினச்சி ஃபீல் பண்ணி அம்மா அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சித்தி வந்துட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணாலே அது போதாதா அப்படி இப்படின்னு பேச, அதை கேட்டு அயலி ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க நாளைக்கு அப்படின்ற மாதிரி அயலிக்குன்னு சொல்கிறாங்க அவங்க சித்தி. அது கேட்டவொன்னே நீ முன்னாடியே ஏன் சொல்லலைன்ற மாதிரி கேட்காங்க. இதெல்லாம் வேறு சொல்லணுமா, நாளைக்கு காலைல சொல்லிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒழுங்காக நாளைக்கு காலைல ரெடி ஆகிடு, எங்கன்னா போயிட்டாரா அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிடுறாங்க. அப்போ அயலியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வரன்னு உனக்கு நல்லபடியாக அமையணுமா, வர மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயலியோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அவங்க பாட்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் காலையில் ஏஞ்ச உடனே நம்மளோட ஹீரோ வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க மனசாட்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எப்படியாவது அயலிக்கிட்டே காதலை சொல்லிடணும், இன்றைக்கி நம்ம பிறந்த நாள்லன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க, இன்றைக்கி சொல்லிட்டோமான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணி சொல்லுன்ற மாதிரி அவங்க ஃபோட்டோலேருந்து பூ வந்து விழும், கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதனால் பரிசோடு சொல்லணும்னு யோசிக்க அவங்க அம்மாவோட புடவை கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ கரெக்டாக இங்கே அயலி பாயசம் செஞ்சு எடுத்துக்கிறாங்க. அவங்க பாட்டி எதுக்காக பாயசம் கேட்க, இன்றைக்கி சிவாவோட பர்த்டேயாக இருக்குது, நம்மளை விட்ட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உங்கள் சித்திக்கு தெரியாமல் போயிட்டு வான்னு சொல்ல, அப்புறம் அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. வா எலின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டேக்கு என்னோடய விஷஸ் சீனியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி சந்தோஷமாக குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 2 பேரும் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. சரி என்ன விஷயம் நீ சொல்ல இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பர்த்டே பாய்ன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோன்னா அப்படியே செம்ம ஷாக்காகி போயிடுறாரு, உறைஞ்சி போயிடுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்க, ஏன் சீனியர்